வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னன்சி கிஃப்ட் பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ப்ரெக்னன்சி கிஃப்ட் பாக்ஸ்னால் என்னென்னா, கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொடுக்குற ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அதுதான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கிஃப்ட் பாக்ஸு. வாங்க நம்ம இதுக்கு உள்ள என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். அப்பா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இல்லை இதெல்லாம் தான் இருக்குது. இதில் பார்த்தா 2 மதர் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்குது. இது டெய்லி நைட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தா குழந்தைக்கெல்லாம் நல்ல பிரெயின் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மையெல்லாம் நான் பிறக்கும்போது இதெல்லாம் குடித்தாங்களோ என்னதோ, ஏன்னா எனக்கு இதுவரை பிரெயினே வரல. சரி, இதில் 2 பாக்ஸ் இருக்குது, 2 டப்பா. அடுத்த இதை அப்படியே ஒதுக்கி வச்சோன்னா இது ஏதோ டானிக் மாதிரி இருக்கு. ஏதோ டானிக்னு தான் நினைக்கிறேன். இதில் ஒரு 3 டப்பா இருக்கு, குழந்தைக்கு உள்ள டானிக். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு டவல் இருக்கு. டவலு பெரிய குவாலிட்டி ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல, பிடிச்சி இழுத்தா கிழிஞ்சி வரும் போல இருக்கு. சரி, இருந்தாலும் ஓகே தான். சார் லைட்டாக பூஞ்சை பார்ப்போம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். சரி, அப்புறம் டவல் பார்த்தாச்சுன்னா நெய், ஆவின் நெய், அற்புதமான நெய், அமேசிங்கான நெய். அதில் ஒரு டப்பா இருக்குது. இந்த நெய் ஆனால் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கடைக்கு போனால் ஆவின் நெய்ன்னு கேட்டு வாங்க, அற்புதமான நெய். அதுக்கு அடுத்தது பார்த்தா டேட்ஸ் இருக்குது, பேரிச்சம்பழம். இதில் ஒரு 2 டப்பா இருக்குது. நான் ஏற்கனவே வாங்கிட்டு போட்டதே அது சும்மா தான் இருக்குது. இதெல்லாம் காலியாகவும் என்ன தெரியலை, இருந்தாலும் எதுவும் தந்துருக்காங்க. சரி, இருக்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. கிளாஸ்ன்னு எடுக்க நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நான் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது, நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. கப்பு குழந்தைங்களுக்கு மில்க் குடிக்கிறதுக்கு இப்போவுமே கப்பு வந்துருக்காங்க. சரி, ஓகே. ஆனால் இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அடுத்த ஒரு கூடை, அதை பேக் பண்ணி தந்திருந்த கூடை நமக்கு யூஸ் ஆகும். இருக்காது, சூப்பரான நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சின்ன ஒரு குழப்பம் என்னன்னா, லேடிஸுக்கு குழந்தை எல்லாத்துக்குமே சாதனம் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த நம்ம பாய்ஸுக்கு ஒரு திங்கிற மாதிரி ஒன்றுமே வைக்கலை. அதுதான் சின்ன ஒரு மிஸ்டேக்காக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுறது அதுதான். ஏன்னா சின்னதாக நமக்கு ஒரு பாதாமோ பிஸ்தாயோ அதில் ஒரு பாக்கெட் இருந்ததுன்னா நம்ம தின்றுக்கலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த பேரிச்சம்பழம் தின்னு சலிச்சு போச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஓகே, குழந்தைக்கு ஹெல்த்துக்காக தந்திருக்காங்க.
பார்ப்போம். அவ்வளோதான், எல்லா இடம் பேக் பண்ணி மறுபடியும் இருந்த இடத்துல அப்படியே வச்சாச்சு. ஏன்னா இருந்த இடத்த விட்டு மாற்றி வச்சா வீட்டில் அடி அடைக்கும். அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அதனால் மாற்றி ஒதுக்கி அப்படியே வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதிர்பார்த்த அளவு பெரிய அளவில் உள்ள ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். டாட்டா, பை பாய்.